வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனவுகான் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் வறுமை ஒழிப்பு திட்டங்கள் இருக்குது இல்லைங்களா, ஒரு 16 திட்டம் இருக்கும். அந்த திட்டத்தோட வருஷங்களை எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலான்றது தான் இந்த வீடியோ. இந்த டாப்பிக்கை சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் டெலகிராமில் கண்டினியூஸாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. இது மொத்தமே இயர்ஸ் இருக்கிறதுனால எடுத்து போட கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் இவ்வளோ லேட் ஆச்சு. என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஈஸியாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு சிலது மட்டும் நீங்களே படிக்கிற மாதிரி இருக்கும். அது என்னென்னு அப்பப்போ சொல்லிடுறேன். அதே போல் இன்னும் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிங்க. அதில் உங்களுக்கு எந்த டாபிக் வேணுமோ அந்த டாப்பிக்கோட நோட்ஸ் இருந்தால் நோட்ஸ் அனுப்பிட்டு, அப்படி இல்லைன்னா எதனா புக்கில் எந்த பேஜ் நம்பரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிங்கன்னா போதும். நான் எந்த அளவுக்கு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டாபிக் எந்த புக்கில் இருக்குன்னா 11ஆம் வகுப்பு எக்கனாமிக்ஸ், அதாவது பொருளியல் இருக்கு இல்லைங்களா, அதில் ஊரக பொருளாதாரம்னு ஒரு பாடம் இருக்கும். அந்த 249வது பக்கத்தில் இருக்குது. அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. முதல்ல ஊரக வேலைவாய்ப்பு அப்படின்னு வந்துச்சுன்னா, ஊரகன்னு வந்துச்சுனாவே 80, இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, ஊரகன்னு வந்துச்சுன்னா 80, அதாவது தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்னா 80. சரிங்களா, அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. மிச்சம்லாம் என்னன்றது நான் சொல்கிறேன். அடுத்து ஊரக இளைஞர்களுக்கான தன் வேலைவாய்ப்பு பயிற்சி, இது 1979. அதாவது ஊரில் இருக்கிறவங்களுக்கு 1980 அந்த திட்டம் போடுறாங்க. இதே இளைஞர்களுக்கு, அதாவது நார்மல் பர்சனுக்கு 80 போட்டுடுறாங்க. இளைஞர்களுக்குலாம் ஒரு வருஷம் முன்னாடியே, அந்த திட்டத்துக்கு முன்னாடியே பயிற்சி கொடுத்துட்றாங்க. ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, அந்த திட்டம் 1980 போடுறாங்க. அதுக்கான பயிற்சி இளைஞர்களுக்கு அதுக்கு முன்னாடி வருஷமே கொடுத்துட்றாங்க. ஞாபகம் வச்சுங்க. அதை வச்சு ஊரக இளைஞர்களுக்கான தன் வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டம் 1979 போட்டாங்க. ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, அடுத்து ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம், இது 1978. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒருங்கிணைந்தன்னு இருக்கு இல்லைங்களா, நான் என்ன சொன்னேன், ஊரகனாவே 80 ஞாபகம் வச்சுங்க. அதில் ஒருங்கிணைந்தனா இணைந்ததுன்னா 2 பேர் இருந்தால் தான் இணைய முடியும். சரிங்களா, அந்த 2 மைனஸ் பண்ணிங்கன்னா இது வந்துடும். சரிங்களா, 78. அதை வச்சு ஞாபகம் வச்சுட்டாலும் சரி. அப்படி இல்லைன்னா ஒருங்கிணைந்த, அதாவது ஊருக்காக 7-8 பேர் சேர்ந்துவாங்க, நம்ம இந்த வேலையை செய்யலாம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வச்சு ஞாபகம் வச்சுட்டாலும் சரி. உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வச்சு ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் 1978 ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா, அடுத்து வேலைக்கு உணவு திட்டம், இது 1977. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நான் 80 ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் இல்லைங்களா. 80 இப்போ வேலைக்கு உணவு திட்டம்னா, வேலைக்கு உணவுனா 3 வேலைக்கு சாப்பிடும் இல்லைங்களா, அந்த 80 3 கழிச்சிங்கன்னா 77ன்னு வரும். சரிங்களா, இப்படி ஞாபகம் வச்சுட்டாலும் சரி. அப்படி இல்லைன்னா வேலைக்கு போனவங்க உணவுக்கு போனோன்னா எழுந்து போகணும். சரிங்களா, எழுந்துன்றத வச்சு 7 ஞாபகம் வச்சுங்க. இந்த 7 என்னதுன்னா, அங்கே இருப்பாங்க இல்லைங்களா சாப்பாடு போடுறதுக்கு, அவங்களும் எழுந்து சாப்பாடு போடுவாங்கன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வச்சு வேலைக்கு உணவு திட்டம்னா 1977ன்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், இது 1983. இது ஊரகம்னா 8. சரிங்களா, நம்ம என்ன சொன்னோம், 80 ஞாபகம் வச்சுக்க சொன்னோம். நிலமற்றோர்னா நிலம் அப்படின்னு வருது இல்லைங்களா, நிலம் 3 எழுத்து, அதை வச்சு 83 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா, அப்படி இல்லைன்னா ஊரகன்றதுக்கு 80 வருதுங்களா, உறுதியான திட்டம், அதாவது நிலம் இல்லாதவங்களுக்கு உறுதியாக ஒரு திட்டம் கொடுக்குறாங்க இல்லைங்களா. நிலம் இருக்கிறவங்களா இருந்தால் அவங்க எப்படினாலும் பயிற்சிக்குவாங்க அந்த நிலத்தை வச்சு. நிலம் இல்லாதவங்களுக்கு ஒரு திட்டம் எடுத்துன்னு வராங்கன்னா, அதுவும் உறுதியாக எடுத்துன்னு வராங்கன்னா அது சூப்பர்னு சொல்லுவோமா. சூப்பர்னு கை வச்சுன்னா 3ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது கையில் சூப்பர்ன்ற சிம்பிள் காமிச்சுன்னா 3ன்னு வரும் இல்லைங்களா. அதை வச்சு 1983 ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் ஆரம்பித்தாங்கன்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ராஜீவ்காந்தி ஆவாஸ் யோஜனா, இது 2009. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா, ராஜீவ் அப்படின்னு இருக்கா, இங்கே 9. இந்த ராஜாக்கள் காலத்தில் தான் நவரத்தினங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா, அது ராஜாக்கள் காலத்தில் இருந்திருக்கும். அதை வச்சு நவனா 9, அதை வச்சு 2009 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், இது 2006. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மகாத்மா காந்தின்னு இருக்கு இல்லைங்களா, காந்தி கண்ணாடி போடுவார், அதனால் 2 0 வரும்னு ஞாபகம் வச்சுங்க. கண்ணாடிக்கு இப்படி இருக்குங்களா, கண்ணாடி இப்படி இருக்கும் கண்ணாடி, அதை வச்சு 2 0 வரும்னு ஞாபகம் வச்சுங்க. இந்த 6 எப்படி வரும்னா, இந்த ஆத்மா இருக்கு இல்லைங்களா, ஆத்மா எப்படி சாந்தி அடையினா, நம்மளோட இறுதி சடங்கு நடந்த சாம்பல் எடுத்துன்னு போய் ஆற்றுல கரைச்சா தான் ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு
2006 அப்படின்றது ஞாபகம் வச்சுனாலும் சரி. அப்படி இல்லைன்னா மகாத்மா காந்தினாவே உப்பு சத்தியாகிரகம் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். அந்த உப்பு வந்து ஆற்றுலேருந்து எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி ஞாபகம் வச்சுங்க. இதை வச்சு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் வந்து 2006ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா. இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா இது வந்து 2010 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா பிரதான் மந்திரி ஆதர்ஷ்னு இருக்கு இல்லைங்களா, தஸ் அப்படின்ற வார்த்தை வருது இல்லைங்களா, தஸ்னா வந்து 10ன்னு அர்த்தம். இது எல்லாருக்குமே தெரியும். அதை வச்சு பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா திட்டம் வந்து 2010 ஸ்டார்ட் பண்ணாங்கன்றதுனே ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இந்த 3 திட்டமே வந்து 2005 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா பாரத் நிர்மான் யோஜனா, ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம், தேசியன்னு இருக்குது, தேசியன்னு வரும், தேசிய ஊரக நலத்திட்டம். இது எல்லாமே வந்து 2005 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது 3த்தையும் வந்து நீங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கணும். நான் சொன்னேன் இல்லைங்களா, அதில் வந்து இது ஒன்று, அப்புறம் வந்து ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் இது, அப்புறம் வந்து இந்திரா ஆவாஸ் யோஜனா இது வந்து 1985-86. இது 3 மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். மிச்சம் எல்லாத்துக்கும் நான் சொல்லிடுறேன். இந்திரா ஆவாஸ் யோஜனான்றது வந்து 1985-86. இது கூட பாருங்கள், இந்திரான்னு இருக்கு இல்லைன்னா எந்திரா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்திரானா 85, ஏஞ்சி வாடானா எழுந்துக்கணும், அப்புறம் வந்து வரணும் இல்லைங்களா, அதனால் 85-86 அப்படி விட ஞாபகம் வச்சுங்க. இது கொஞ்சம் டல்லான ஷார்ட்கட் தான், எனக்கே புரியுது. இருந்தாலும் வேறு வழி இல்லை, நம்பர்ஸுக்குன்னு ஷார்ட்கட் போடும்போது இப்படி தான் வரும். அடுத்து ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் 1989. இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி இது 3 வந்து 2005 வரும். இதையும் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வந்து 20 அம்ச திட்டம். இது வந்து 1975. சரிங்களா, இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா 20 அம்சம்னு இருக்கு இல்லைங்களா, அம்சம்னா 5. சரிங்களா, இது ஓகே. 20 பேர் வந்தாங்கன்னா எழுச்சிக்கணும் இல்லைங்களா, எழுச்சிக்கணும் 7 அப்படின்ற வருது இல்லைங்களா, அதை வச்சு 75 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா, அம்சம்னா 5, 20 அம்சம்னா 75. சரிங்களா, அதை வச்சு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம். இது வந்து 2011. இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா வாழ்வாதாரம்னு இருக்கு இல்லைங்களா, ஆதாரம்னா சாட்சி, ஒருத்தருக்கு இன்னொருத்தர் சாட்சியாக இருப்பாங்க இல்லைங்களா, அதை வச்சு தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம்னா 2011 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன்றும் இல்லை, வாழ்வாதாரம்னா ஆதாரமாக யார் இருப்பாங்கன்னா சாட்சி கேட்பாங்க இல்லைங்களா, இந்த இது நடந்ததுக்கு யார் சாட்சின்ட்டு. இப்போ ஒருத்தர் பண்ண விஷயத்துக்கு இன்னொருத்தர் சாட்சி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அதை வச்சு ஒன்றுன்றதை வச்சுக்கிட்டு 2011 ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா, அடுத்து தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம். இது வந்து 2013. இதை ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்த உணவு பாதுகாப்பு திட்டம்ன்றது இப்போ தான் வருது. பாதுகாப்புனா ஒரு விஷயம். சரிங்களா, அது வந்து 1. உணவுன்றது வந்து நம்ம 3 வேளை சாப்பிட்றோம், அது வந்து 3. சரிங்களா, மொத்தமாக வந்து தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம். பாதுகாப்புன்றது வந்து ஒரே ஒரு இது தான், ஒரே திட்டம் தான். அது எதுக்காகனா 3 வேளை சாப்பாட்டுக்கும் பாதுகாப்பு திட்டம். சரிங்களா, அதை வச்சு தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் வந்து 2013 ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா, இதுதான் வந்து வறுமை ஒழிப்பு திட்டங்களோட இயர்ஸை ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான வீடியோ. இந்த வீடியோவிலேருந்து ஒரு சில கேள்வி கேட்குறேன். அந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சால் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். முதல் கேள்வி, ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் இது ஆண்டு. முதல் கேள்வி இது. இரண்டாவது கேள்வி, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இது வந்து எந்த வருஷம்? சரிங்களா, இது 2வது கேள்வி. மூன்றாவது கேள்வி, பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா இது 3வது கேள்வி. 4வது கேள்வி, தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் எந்த வருஷம்? இந்த 4 கேள்விக்கான பதில் தெரிஞ்சால் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். முழுசாக பார்த்தவங்க எல்லாருமே வந்து கமெண்ட்டில் வந்து மஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் இந்த வீடியோ எந்த அளவுக்கு இருக்குன்றது. அப்போ தான் வந்து எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது அடுத்த வீடியோவில் எப்படி போடலாம், என்னென்னலாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலான்றது தெரியும். அதனால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின நிறை குறைகள் எதனா இருந்துச்சுன்னா அதே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம். இப்படிக்கு கனோகாஞ்சிவா. நன்றி, வணக்கம்.